எல்சா எங்கே தான் போகிறனே தெரிய மாட்டேங்குது. மழை பெஞ்சிகிட்ருக்கு. எல்சா அப்படி ஊர் சுற்றிக்கிட்டு எல்சா குட்டி அதை விட கீழே என்ன பொறுக்கிட்டு இருக்கு எல்சா குட்டி. எல்சா எல்சா இங்கே பாரு, நீ சொரிஞ்சது போகிற. இங்கே பாரு, உன்னோட குழந்தைய கூப்பிடுவோம் செல்லத்தை. இங்கே வா, எறும்பு பிடிச்சது போகிறோம். அங்கேயே படுத்துக்கோங்க, மழை பெய்யுது, போகக்கூடாது. ஏற்கனவே உனக்கு காலில் வேறு புண்ணு இருக்குது. என்ன எல்சா குட்டி, வெளில போகக்கூடாது, மழை பெஞ்சிட்ருக்கு. அம்மா சொல்கிறத கேட்டு அடக்கடக்கமாக அப்படியே உக்காந்துருக்கணும், சரியா? எல்சா உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு, இல்லாட்டி அம்மா அடிப்பாங்க அப்படின்ட்டு. சொல்லி கொடுக்குறியா எல்சா? எல்சா இப்போ தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துருக்கும். எல்சா குட்டி, நீ நச்சு சொல்கிறத திரும்பி பார்க்குற. உங்கள் அம்மா ரொம்ப மோசம். என்ன, மலைக்கு போகாத. வேறு இடி இடிக்கிறத பற்றியா? மின்னல் மின்னுது, இடி இடிக்குது, மழை பெய்யுது. அப்படியே படுத்துக்கோங்க, எங்கேயும் போகாதீங்க. எல்சா வானத்தில் ஒரு இடி இடித்தா கூட மூளையில் ஒளிஞ்சிருவா. இன்றைக்கி என்னன்னு தெரில, சுரியல் தான் இருக்கா, அதனால் இடி இடிக்கிறத காதில் வாங்கலை. இல்லாட்டி நேரம் 8 ஊர் தாண்டி அந்தாண்டா ஓடி இருப்பா. அப்படியே படுத்து தூங்குங்க, வெளியில் போகாதீங்க. எல்சா உனக்கு வந்த சோதனை, மழை பெய்யுது, இல்லாட்டியும் கொல்லையில் ரவுண்ட் அடிப்பேன். மழை பெய்யறதுனால சோகமாக தூங்குங்க, படுத்து தூங்குங்க. வேறு அடங்க மாட்டா. உடனே இந்த கேட்டில் என்னான்ட்டு போய் பார்ப்பா. என்ன எல்சா, சாப்பிட்டியா? சரிடி அங்கே போடி, அங்கே போட்ட வரக்கூடாது, எட்ட உட்காரு. எல்சா மென்ஷன் டைம், அதனால் எட்ட போ. அம்மா கிட்ட வரக்கூடாது, உக்காந்துக்கோங்க. போய் அங்கே போய் படுத்துக்கோ போ. எல்சா, ஏய் எல்சா போ, எட்ட போடி. எங்கே எட்ட போ, போய் அங்கே படியில் போய் படு போ. அப்படியே உட்காந்துக்கோ, உட்காரு கீழே. எல்சா கீழே உட்காரு. இது படுக்க விட மாட்டாங்க இந்த எல்சா குட்டி. எல்சா குட்டி, குச்சி எங்கே? குச்சின்னு சொன்னால் தான் பயம், பாசமாக சொன்னால் பயம் கிடையாது. எங்கே போகிறீங்க?